நாமக்கல்லில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். முதலில் நாமக்கல்லின் பொய்யேரி பகுதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அக்கட்சி நிர்வாகிகள் அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் அங்கு பரப்புரை மேற்கொண்டால் போக்குவரத்து பாதிக்கப்படும் என கூறி காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து பதிநகர் பழைய ஆர்டிஓ அலுவலகத்தின் எதிரே விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். வரும் 27ஆம் தேதி நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கடத்தப்பட்ட குழந்தையை காவல்துறையினர் 2 மணி நேரத்தில் மீட்டனர். வேணு என்பவர் தனது 4 வயது குழந்தை யோகேஷை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அங்கு நின்றிருந்த கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் இருந்த ஹெல்மெட் அணிந்தபடி இறங்கிய நபர் வீட்டு வாசலில் வேணு மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு குழந்தையை கடத்தினார். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக 7 தனிப்படைகளை அமைத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதில் குழந்தை யோகேஷ் மாதனூர் தேசிய நெடுஞ்சாலையோரம் தனியாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பாதுகாப்பாக குழந்தையை மீட்டனர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய விக்கி என்பவரை தேடி வருகின்றனர். மருத்துவக் கல்லூரிகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி தற்போதுள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 5023 MBBS இடங்கள் உருவாக்கப்படும். ஒவ்வொரு இடத்திற்கும் 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவிலான மாணவர்கள் இளநிலை மருத்துவ படிப்புக்கான வாய்ப்பை பெறுவார்கள் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் தேசிய தினத்தையொட்டி நடந்த ராணுவ அணிவகுப்பு பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. 95வது தேசிய தினத்தையொட்டி தலைநகர் ரியாத்தில் சவுதி ராணுவத்தின் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. இரவு நேர வெளிச்சத்தில் ஆடவர் மற்றும் மகளிர் படையினரிடம் மிடுக்குடன் கம்பீரமாக நடந்து வந்த காட்சிகள், சாகச நிகழ்ச்சிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன. பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி மற்றும் அரசியல் பணிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு கவிஞராகவும் அறியப்படுகிறார். குஜராத்தி மற்றும் ஹிந்தி மொழிகளில் மோடி எழுதிய கவிதைகள் தேசபக்தி, ஆன்மீகம் மற்றும் தியாக உணர்வுகளை பிரதிபலிக்கின்றன. கார்கில் போர் குறித்த இவரது கவிதையானது ராணுவ வீரர்களையும் விவசாயிகளையும் இணைத்து பேசுகிறது. சவுகத் முஜே ஸ்மிருதி என தொடங்கும் கவிதையில் ஒவ்வொரு வீரனும் ஒரு விவசாயி, நமது நாளைய எதிர்காலம் வாடாமல் இருக்க தனது இரத்தத்தால் வெற்றியின் விதைகளை விதைக்கிறான் என உருக்கமாக குறிப்பிட்டிருந்தார் மோடி. இந்த கவிதை வரியை மோடி பலமுறை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். குழந்தைகள் அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துவதால் மூளை சார்ந்த பாதிப்புகள் மட்டுமின்றி உடல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். குழந்தைகள் அதிக நேரம் குனிந்து செல்போனை பார்ப்பதால் அவர்களுக்கு கழுத்து மற்றும் முதுகெலும்பு சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கழுத்து தோள்பட்டையில் வலியோ அல்லது முதுகெலும்பு அடுக்கில் மாற்றம் ஏற்பட்டு குழந்தைகள் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாளடைவிலான பழக்கம் குழந்தைகளின் தோற்றத்தை மாற்றக்கூடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். குழந்தைகள் முன்பை போன்று வெளிப்புற விளையாட்டுகளில் ஈடுபடாததே இதற்கு முக்கிய காரணம் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். செல்போனில் மூழ்கி கிடக்கும் குழந்தைகளுக்கு யோகா, உடற்பயிற்சி உள்ளிட்டவை அளிப்பது இதற்கு தீர்வு என்றாலும் எவ்வாறு அமர்வது என கற்றுக் கொடுப்பது, சரியான தளையணை உபயோகிப்பதும் நல்லது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். தமிழ்நாட்டில் காணாமல் போகும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தெரியவந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு மாநிலத்தில் காணாமல் போன குழந்தைகளின் எண்ணிக்கை 6399 இருந்த நிலையில் அந்த எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டு 7826 உயர்ந்துள்ளதாக மாநில குற்ற ஆவண காப்பக தரவுகளில் தெரியவந்துள்ளன. இதற்கிடையே பெரியவர்கள் காணாமல் போகும் வழக்குகளும் கணிசமாக உயர்ந்து வருவது தெரியவந்திருக்கிறது. நாடு முழுவதும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சராசரியாக 10 குழந்தைகள் காணாமல் போவதாகவும் இதில் 6 குழந்தைகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற மோகன்லாலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் ஜெயிலர் 2ஆம் பாகம் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினி ஜெயிலர் 2 படத்தின் வெளியீட்டு தேதியை தெரிவித்தார். வாழ்த்துக்கள் சொல்லிட்டேங்க. அவர்கிட்ட பேசி நல்லா போயிட்டு இருக்கு. ஜூன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேங்க. அவர்கிட்ட பேசி நல்லா போயிட்டு இருக்கு. ஜூன் மும்பையில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் புதிய வகை வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. 6 பேர் வரை பயணிக்கக்கூடிய பாட் டாக்ஸிகள் அறிமுகப்படுத்தப்படும் என முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக குர்லா மற்றும் பந்த்ரா ரயில் நிலையங்களுக்கிடையே பாட் டாக்ஸிகள் இயக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். பாட் டாக்ஸிகள் ஓட்டுநர் இன்றி மின்சாரத்தால் இயங்குபவையாகும். இதற்கு என தனி பாதை அமைக்கப்படும். லண்டன், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள மஸ்தர் உள்ளிட்ட சில இடங்களில் மட்டுமே பாட் டாக்ஸிகள் இயங்கி வருகின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களின் தரிசன அனுபவத்தை மேம்படுத்த AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சாமி தரிசனத்திற்கான வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையம் கூட்ட நெரிசலை கண்காணித்து கட்டுப்படுத்துவதுடன் திருட்டு மற்றும் விரும்பத்தகாத சம்பவங்களை தடுக்கவும் காணாமல் போனவர்களை கண்டறியவும் உதவும். வியாழக்கிழமை அன்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு இதனை திறந்து வைக்க உள்ளார். சிறந்த ஆங்கில நாவலுக்காக இங்கிலாந்தால் வழங்கப்படும் புகழ்பெற்ற புக்கர் பரிசுக்கான போட்டியில் 6 பேரின் பெயர்கள் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆண்டு பட்டியலில் 2006ஆம் ஆண்டு புக்கர் பரிசு வென்ற கிரண் தேசாய் தனது புதிய நாவலான த லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி படைப்புக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். அவருடன் சுசான் சோய், கேடி கிதம்புரா, பென் மார்கோவிட்ஸ், ஆண்ட்ரூ மில்லர், டேவிட் ஸ்லாய் ஆகியோரும் நாவல்களும் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். விருதாளர் பெயர் நவம்பர் 10ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள நிம்கான் கிராமத்தில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அப்பகுதிகளில் பாயும் சிறு ஓடைகள் மற்றும் ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அருகில் உள்ள நிலங்களும் மழைநீரால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் வடியாத நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் கொல்கத்தாவில் பல பகுதிகள் நீரில் மிதக்கின்றன. பாலிகஞ்ச் பகுதியில் சாலைகளின் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் மழைநீரில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா மற்றும் மேற்கு வங்கத்தின் பிற பகுதிகளில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலையை மீட்டெடுக்க மத்திய மாநில அரசுகள் விரைவாக செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த ஜி.கே. மணி இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்துள்ளார். பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக அவரது தரப்பினர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இச்சந்திப்பின் போது பாமக தலைவராக அன்புமணியின் பதவி நீட்டிப்பு என்பதும் கட்சியின் முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதும் முறைகேடு என தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டதாக ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தில் கடிதம் கொடுத்து சொன்னோம், ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவ்வளோ முறைகேடு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி மேலும் சில தகவல்களை கேட்டாங்க. அந்த தகவல்களை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். இப்போ தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது, நியாயத்தின் அடிப்படையில் நீதி கிடைக்குன்னு சொல்லி நம்புகிறோம். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. பீகார் மாநிலத்தில் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் போட்டியிட மாட்டோம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிட்டோம்.
சீமான் மற்றும் விஜயலட்சுமி இருவரும் புகார்களை திரும்பப் பெற்று பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனு விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் விளக்கம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதா என கேள்வி எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து இருதரப்பினரும் தங்கள் மீதான அனைத்து புகார்களையும் திரும்பப் பெற வேண்டும் எனவும் பரஸ்பரம் மன்னிப்பு கோரியதை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக காணொலி வெளியிடவோ ஊடகங்களில் பேசவோ கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திருமால் கிராம மக்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கலந்து கொண்டார். குவாரி அமைக்கப்பட்டால் விவசாயம் மற்றும் மக்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எனவே கல்குவாரி அனுமதியை ரத்து செய்ய கோரி 200க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். நீர்நிலை பாதிக்கின்ற வகையில், விவசாயம் பாதிக்கின்ற வகையில் நடைபெறுகிற இயற்கையின் கொடையான கனிம வளத்தை இளைய தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுக்கிற அந்த தார்மீக பொறுப்பிலிருந்து, கடமையிலிருந்து ஆளுகிற கட்சியின் தலையீட்டு காரணமாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாமல் கைகட்டி கொண்டு இருக்கிறார்களே, அதற்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஏதாவது தீர்வு காணுவதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா? அமெரிக்க கிரிக்கெட் சங்கம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க கிரிக்கெட் சங்க கட்டமைப்பு முறையாக இல்லாத நிலையில் அதை கலைத்துவிட்டு புதிய நிர்வாகத்தின் கீழ் முற்றிலும் மாற்றியமைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கையை ஐசிசி எடுத்துள்ளது. எனினும் அடுத்த ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்கா பங்கேற்பதற்கும் இந்த இடைநீக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஐசிசி விளக்கம் அளித்துள்ளது. நடிகர் ரவிமோகன் ஐசிஐசிஐ வங்கியிடம் வாங்கிய 8 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாததால் சென்னை ஈஞ்சம்பாக்கம் மற்றும் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீடுகளில் வங்கி ஊழியர்கள் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக தவணைத் தொகையை அவர் சரியாக செலுத்தாததால் நிலுவைத் தொகையான 7,64,00,000 ரூபாயை உடனடியாக செலுத்த வேண்டும் என நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லையெனில் சட்ட ரீதியான கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வங்கி எச்சரித்துள்ளது. வரி ஏய்ப்பு புகாரை தொடர்ந்து கோயம்புத்தூரில் சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் உட்பட 4 இடங்களில் 2வது நாளாக சோதனை நடைபெற்று வருகிறது. கோவை அவினாசி சாலை, பந்தயச்சாலை மற்றும் திருப்பூர், உடுமலைப்பேட்டை, ஈரோடு ஆகிய 4 இடங்களில் 30க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மோகனூரில் உள்ள கோழிப்பண்ணை அதிபர் வாங்கிலி சுப்பிரமணியம் வீட்டில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை நடத்துகின்றனர். எம்ஜி நகரில் உள்ள வாங்கிலி சுப்பிரமணியத்திற்கு சொந்தமான வீடு, நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இச்சோதனையில் முக்கிய ஆவணங்கள், முதலீடுகள் மற்றும் வங்கிக் கணக்குகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். வேதாரண்யத்திற்கு அருகே கோடியக்கரையில் தங்கி மீன்பிடித்து வரும் மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட வெளி மாவட்ட மீனவர்களை வெளியேற்ற மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. முன்னதாக வெளி மாவட்ட மீனவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 மீனவ கிராம மக்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவசாய கடன் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாம்பழச்சாலை அருகே காவிரி ஆற்றுக்குள் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் கூடிய விவசாயிகள் விவசாய கடன் தள்ளுபடி வழங்க கோரியும் ஸ்ரீரங்கம் தடுப்பணையை சீரமைக்க கோரியும் முழங்கினர். 60 வயதை கடந்த விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 5,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், காவிரி உபரி நீரை ஐயாற்றில் திருப்பிவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேட்டூர் அணையின் உபரிநீர் திட்டத்தின் கீழ் ஏரிகளை நிரப்புவதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி சேலத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையின் உபரி நீரை 100 ஏரிகளில் நிரப்புவதற்கான திட்டத்தின் கீழ் தற்போது வரை 60 ஏரிகள் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் மீதமுள்ள 40 ஏரிகளை நிரப்புவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மேலும் திட்டத்திற்கான கூடுதல் நிதியாக 116 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்டுள்ள 3 தடுப்பணைகளும் நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சாத்தனூரில் திறந்துவிடப்பட்ட நீரால் கடலூருக்கும் புதுவை மாநிலத்திற்கும் இடையில் உள்ள 3 தடுப்பணைகளும் நிரம்பி வழிகின்றன. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பாகவே தடுப்பணைகள் நிரம்பியுள்ளதால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்றை கடக்கவும் கால்நடைகளை அருகில் கொண்டு செல்லவும் கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மாநில அந்தஸ்து கோரி லடாக் மண்ணின் மைந்தர்கள் கொந்தளிப்பில் இருந்த நிலையில் மறுபுறம் போராளி சோனம் வாங்சுக் தலைமையில் சுமார் 500 பேர் அகிம்சா முறையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டத்திற்கிடையிலும் அவர்கள் பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். பிரதமருக்கு நல்வாழ்த்துக்களை கூறி இறைவனை பிரார்த்திப்பதாக பாரம்பரிய முறைப்படி வெள்ளை துணிகளை அவர்கள் உயர்த்தி காட்டினர். தங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஆதங்கம் மனதில் இருந்தபோதும் பிறந்தநாள் வாழ்த்து கூறியது நெகிழ்ச்சியான செயலாகவும் காந்திய பாதையை உணர்த்துவதாகவும் அமைந்தது. முதல்வர் ஸ்டாலின் சமூக நீதியை பின்பற்றுகிறார் என்றால் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவியை வழங்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் 90வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதை செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு முன்பாக இருக்கும் 6 மாத காலத்தில் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்துவிட்டு சமூக நீதி காவலர் என்று பெயரை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும் ஸ்டாலினை கேட்டுக் கொண்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி அவரது மனைவி பொற்கொடி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கை காவல்துறை முறையாக விசாரிக்கவில்லை என வாதிடப்பட்டது. கொலையில் உள்ள அரசியல் தொடர்பு குறித்து முறையாக விசாரிக்கப்படவில்லை எனவும், வழக்கில் கைதாகியுள்ள ரவுடி நாகேந்திரனுடன் நெருக்கமாக இருந்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் இதுவரை விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. திருவேங்கடத்தின் என்கவுண்டர் குறித்து விசாரிக்கப்படவில்லை எனவும், உண்மையை வெளிக்கொண்டு வராமல் அவசரமாக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து காவல்துறை தரப்பின் வாதத்தையும் கேட்ட நீதிபதி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். விசாரணை ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் அறிவுறுத்திய அவர் 6 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐக்கு ஆணையிட்டார். மருத்துவக் கல்லூரிகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி தற்போதுள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 5023 MBBS இடங்கள் உருவாக்கப்படும். ஒவ்வொரு இடத்திற்கும் 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவிலான மாணவர்கள் இளநிலை மருத்துவ படிப்புக்கான வாய்ப்பை பெறுவார்கள் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. திமுக அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால் ஏன் தேர்தலில் தோல்வியடைந்தார் என அமைச்சர் KN நேரு பதிலடி கொடுத்துள்ளார். அரசுக்கு மக்களை பத்தி கவலை எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவரு ரொம்ப கவலைப்பட்டாரு, அதனாலதான் வீட்டுல இருக்காரு. அவரு ரொம்ப கவலைப்பட்டிருந்தா அவரு என் வீட்டுக்கு போறாரு. அதாவது நேரத்தை எங்களை கேட்கும் போது சொன்னாங்க, எல்லாருமே குறி வச்சு திமுகவை தாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இதை விட்டா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் விரும்பினால் அவரை சந்திப்பேன் என்று முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் விரும்பினால் சந்திப்பேன். சார், டிடிவி தினகரன் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் திருப்பியும் மறுபடியும் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமியை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சொல்லிட்டு. அண்ணாமலை அவர்களுடைய ஏற்கனவே இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன், அது ஒரு நல்ல கருத்து தான். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் சம்பளத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நாடு முழுவதும் 10,90,000 ரயில்வே ஊழியர்களுக்கு உற்பத்தி சார்ந்த போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி போனஸ் வழங்க 1886 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதல் செலவாகும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், உயிர் இருக்கும் வரை மக்களுக்காக உழைப்பேன் என தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் 126 மாணவர்களுக்கு மடிக்கணினி,
356 பெண்களுக்கு தையல் இயந்திரம், 1860 நபர்களுக்கு மூக்கு கண்ணாடி, புத்தாடைகள் ஆகியவற்றை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டு மாணவர்களின் படிப்பிற்கு என்றும் திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருக்கும் என உறுதியளித்தார். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை நீங்க வந்துவிட வேண்டாம். அதனால்தான் நாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது நம்முடைய ஒற்றுமையை காட்டுகிறது. தமிழ்நாட்டினுடைய அடுத்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக இந்த கல்வி நிச்சயமாக இருக்கிறது. அதை நீங்கள் நல்ல வகையிலே பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று. பீகார் தேர்தலில் அன்புமணி தரப்பு போட்டியிடுவதாக வெளியான தகவல் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ராமதாஸ் நகைச்சுவையாக பதிலளித்தார். இதில் கூட போட்டியிடுறாங்க. அதாவது தென் கொரியா, ஜப்பான் அங்கெல்லாம் கூட போட்டி போட போறாங்க. மாம்பழ சின்னத்தில் தென் கொரியா, ஜப்பான், அப்புறம் நாடு மொரீஷியஸ் தீவில் கூட போட்டியிட. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், 27ஆம் தேதி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அரசமைப்பு தாக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பீகாரில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவரை நிதிஷ்குமார் அரசு வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிறது என்றும் விமர்சித்தார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி, அஜய் மாக்கேன், பொதுச் செயலாளர்கள் வேணுகோபால், ஜெய்ராம் ரமேஷ், சச்சின் பைலட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் ஜனநாயகத்துக்கு பெரும் அச்சுறுத்தல் என கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வரம்பை முடிவுக்கு கொண்டு வரும் எனவும் உறுதியளித்தார். தனியார் நிறுவனங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் ராகுல் அறிவித்தார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோரின் பிரச்சினைகளை தீர்க்க தனித்த குழு ஏற்படுத்தப்படும் எனவும், பீகாரில் நடத்தப்பட்ட வாக்காளர் உரிமை யாத்திரை மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் கூறினார். முன்னதாக பேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மோடி அரசின் ஊழல் ஆட்சியை முடிவு கட்டுவதற்கான தொடக்க புள்ளியாக பீகார் தேர்தல் இருக்கும் என்றார். வாக்கு திருட்டு என்பது வாக்குகளை திருடுவதோடு நிற்காமல் சாமானிய மக்களுக்கான ரேஷன், மருந்துகள், கல்வி உதவித்தொகை என நீள்வதாகவும் அவர் விமர்சித்தார். பிரதமர் தனது நண்பர்கள் என கூறுபவர்களால் தான் இந்த நாடு அதிகம் பாதிக்கப்படுகிறது என்றும் கார்கே குறிப்பிட்டார். அரசின் தவறான வெளியுறவு கொள்கைகளால் நாடு பல பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும் கார்கே குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் மூலம் தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைமாமணி விருதுகள், பாரதியார், MS சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் மூலம் தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைமாமணி விருதுகள், பாரதியார், MS சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாரதியார் விருது முனைவர் நா. முருகேச பாண்டியனுக்கும், இசைக்கான MS சுப்புலட்சுமி விருது பாடகர் KJ யேசுதாசுக்கும், நாட்டியத்துக்கான பால சரஸ்வதி விருது முத்து கண்ணம்மாளுக்கும் வழங்கப்படுகிறது. சிறந்த கலை நிறுவனமாக சென்னை தமிழ் இசை சங்கமமும், சிறந்த நாடக குழுவாக மதுரை பாலமேட்டைச் சேர்ந்த கலைமாமணி MR முத்துசாமி நினைவு நாடக மன்றமும் தேர்வாகியுள்ளன. கலைமாமணி விருதுகள் 2021, 22,
2023 என 3 ஆண்டுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கவிஞர் நெல்லை ஜெயந்தா, திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி, நடிகர்கள் S.J. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், நடிகை சாய் பல்லவி, இசையமைப்பாளர் அனிருத், பாடகி ஸ்வேதா மோகன் உள்ளிட்டோர் கலைமாமணி விருது பெறுகின்றனர். சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன், கலை இயக்குனர் J.K., பாடலாசிரியர் விவேகா, PROக்கள் டைமண்ட் பாபு, நிக்கில் முருகன், நடன இயக்குனர் சாண்டி உள்ளிட்டோரும் கலைமாமணிக்கு தேர்வாகியுள்ளனர். காங்கிரஸை சேர்ந்த கரூர் மாவட்ட பெண் நிர்வாகி திமுகவில் இணைந்ததும் அது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி இட்ட பதிவும் இரு கட்சிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் தலைநிமிர முதல்வர் ஸ்டாலின் தலைமையே தேவை என உணர்ந்து காங்கிரஸ் நிர்வாகி கவிதா திமுகவில் இணைந்ததாக செந்தில் பாலாஜி பதிவிட்டிருந்தார். இதற்கு காங்கிரஸைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி எதிர்வினையாற்றியுள்ளார். கூட்டணி தர்மம் என்பது 2 பக்கமும் இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற அவமரியாதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எக்ஸலத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமக்கு இருப்பதாகவும் ஜோதிமணி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் சர்ச்சைக்குரிய பதிவை செந்தில் பாலாஜி நீக்கியிருக்கிறார்.